சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போலாகுமா. இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் யார் எங்க போய் இருந்தாலும் சரிங்க, நீங்க சென்னையில போய் இருந்தா கூட சரிங்க, பொம்முடி மாதிரி வருமா? சேலத்துல போய் இருந்தாலும் சரிங்க, பொம்முடி மாதிரி வருமா? யாருக்குமே அவங்க ஊரு அப்படின்னா கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு கொஞ்சம் பேச வைக்குங்க. அது எவ்வளவு லண்டன்ல கூட போய் உட்காந்துடலாம், எங்க பொம்முடி மாதிரி இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் வேணா நீங்க பாருங்க, அவங்க கம்பேர் பண்றது சென்னையில கூட இடம் வாங்கிடலாம், ஆனா பொம்முடியில இடம் வாங்க முடியாது. சேலத்துல கூட இடம் வாங்கிடலாம், ஆனா பொம்முடியில இடம் வாங்க முடியாது. எல்லாமே என்ன, எங்க பொம்முடி பெருசு, எங்க ஊர் பெருசு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே உள்ள இருந்து கொண்டுதான் இருக்கும். அப்படியாக ஒவ்வொருவருடைய மனதிலும் எங்க ஊர் வளர வேண்டும், எங்க ஊர் வாழ வேண்டும், எங்க ஊர் உயர வேண்டும் என்று இருக்கின்ற இந்த எண்ணத்திலே மத்திய அரசுகள், மாநில அரசுகள் எப்படி அதை வளர வைத்திருக்கிறது, எப்படி அதை வீழ்த்தி வைத்திருக்கிறது என்று நான் உங்களிடத்திலே நான் பேச வந்திருக்கின்றேன். 1851 150 வருடங்களுக்கு முன்பாக பொம்முடியிலே இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ரயில் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆங்கிலேயருடைய ஆட்சி எப்படி இருந்திருக்கிறது, அவனுடைய கனவு என்னவாக இருந்திருக்கின்றது, பொம்முடியை 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் கழித்து எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவன் எண்ணி இருக்கின்றான், திட்டமிட்டு இருக்கின்றான். பொம்முடி ரயில் நிலையத்தை தவிர்த்து ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது போல ஒரு ஸ்ட்ரக்சரை காட்ட முடியுமா மத்திய மாநில அரசுகள் இங்கு செய்திருக்கின்ற என்று கடந்த 150 வருடங்களாக? ஆனால் அவனது திட்டம் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டம் போடப்பட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரயில் நிலையம் அமைக்கப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த பொம்முடிக்கு. பொம்முடி இன்றளவும் ஒரு பேரூராட்சியாகத்தான் இருக்கின்றது. பேரூராட்சியிலும் முதல் நிலை பேரூராட்சியாகத்தான் இருக்கின்றது. ஒரு சிறப்பு நிலை பேரூராட்சியாக, அதற்கு அடுத்த நிலை பேரூராட்சியாக ஏன் வளர முடியவில்லை, ஏன் வாழ முடியவில்லை, வீழ்ந்து கொண்டே இருக்கின்றது. பொம்முடிக்கு எதிராக நடக்கின்ற துரோகங்கள், எனது ஊர் வளரவிடக்கூடாது என்று நடக்கின்ற திட்டங்கள், இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே எங்களது பொம்முடி எப்படி வளர முடியும், எங்களது பொம்முடி எப்படி உயர முடியும் என்பதற்காகவே இந்த கண்டன கூட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்தோம். முதலிலே எப்படி பொம்முடிக்கு எதிராக திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. 1995 பொம்முடிதான் ஒரு தாலுகாவாக உருவெடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக அது பாப்பிரெட்டிப்பட்டிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பொம்முடி சுற்று வட்டாரத்திலே, தர்மபுரி மாவட்டத்திலே ஒரு பேரூராட்சியிலே ரயில் போக்குவரத்து இருக்கிறது, ஒரு பேரூராட்சியிலே மிக சிறந்த சாலை போக்குவரத்து இருக்கிறது, ஒரு பேரூராட்சிக்கு மிக அருகாமையிலேயே விமான நிலையம் இருக்கிறது என்றால் அது பொம்முடி தான். ஆனால் எங்களது பொம்முடிக்கு இன்றளவும் ஒரு பெயருக்கு கூட அங்கீகாரம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொதுமக்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற கட்சிக்காரர்கள், நீங்கள் சற்றே யோசித்து பாருங்கள். உங்களது பெயரே உங்களுக்கு நிரந்தரம் இல்லை என்றால் எவ்வளவு கோபம் வரும். எனது பெயர் ஜெபசிங் என்றால் ஜெபசிங் தான் எனது பெயர். ஒருவர் ஜெபசிங் என்றும், ஒருவர் முருகன் என்றும், ஒருவன் ராமன் என்றும் கூப்பிட்டால் எனக்கென்று ஒரு பெயர் இல்லையா? இந்த பொம்முடிக்கு அதே நிலைமைதான். உலகமே இதை சொல்லும் பொம்முடி என்று, ஆனால் தமிழ்நாடு அரசு இதை சொல்லும் போ மல்லாபுரம் என்று. நாங்கள் என்ன பைத்தியக்காரர்களா? உலகமே இதை சொல்லும் இது பொம்முடி என்று, ஆனால் தமிழ்நாடு இதை சொல்றோம் போ மல்லாபுரம் என்று. நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் பொம்முடியில், இதோ போ மல்லாபுரம் பேரூராட்சி. அப்படி என்றால் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். ரயில் நிலையம் பொம்முடி, பேரூராட்சி நிலையம் போ மல்லாபுரம். இதோ பேருந்து வருகிறது, எங்கே செல்கிறது? பொம்முடி. சாலையில் உங்களுக்கு கிலோமீட்டர் போர்டு போட்டிருக்காங்களே, ஊர் எங்க செல்கிறது? பொம்முடி. ஏதாவது ஒரு இடத்திலே போ மல்லாபுரம் 20 கிலோமீட்டர், போ மல்லாபுரம் 12 கிலோமீட்டர் என்று எங்காவது போடப்பட்டிருக்கிறதா? தமிழக அரசே நெடுஞ்சாலைத்துறை இது சொல்லுகிறது இது பொம்முடி என்று. ஆனால் தமிழக அரசிலே இன்னொரு நிர்வாக ரீதியாக சொல்லுகிறார்கள் இது போ மல்லாபுரம் என்று. பெயரில் என்ன குழப்பம் இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த பெயர் பிரச்சனையினால் பொம்முடிக்கு வர வேண்டிய அநேக முன்னேற்றங்கள் தடைப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? மத்திய அரசு பொம்முடி என்பதை ஒரு கிராம ஊராட்சியாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. கிராம ஊராட்சி பொம்முடி என்பது துறிஞ்சிப்பட்டி ஊராட்சியினுடைய பெயர் பொம்முடி.
மத்திய அரசினுடைய கஜெட்லயே பொம்மிடியினுடைய இவ்வளவுதான் மக்கள் தொகை இருக்கிறது. அப்போ இந்த பொம்மிடிக்கு ஒரு கேஸ் ஏஜென்சி கொடுக்கலாம். இப்பொழுது இருக்கிற கேஸ் ஏஜென்சி நான் தனிப்பட்ட முறையிலே நான் மத்திய அரசோடு நான் போராட்டம் செய்து எங்கள் பகுதிக்கு ஏன் ஒரு கேஸ் ஏஜென்சி இருக்கக்கூடாது என்று நான் போராடி இருக்கின்றேன். அதற்கு பிற்பாகத்தான் கார்த்திகேயன் இன்றைய கிராமின் விட்டார். ஏன் அது கிராமத்திற்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அது பொம்மிடிக்கு என்று தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மல்லாபுரத்திற்கு ஒதுக்கப்படவில்லை. ஆகவே அது பொம்மிடி ஊராட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சிறிய ஊராட்சி என்பதனால் அதுக்கு லிமிடெட் கனெக்ஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால தான் இன்னைக்கும் பொம்மிடி இவ்வளவு பெரிய ஒரு நகராட்சி ஆகிற அளவுக்கு பெரிய இடமா இருந்தாலும் தர்மபுரியிலிருந்து கேஸ் வந்தாதான் பொம்மிடியில சாப்பாடு வேகுங்க. காடையாம்பட்டியில இருந்து கேஸ் வந்தாதாங்க பொம்மிடியில சாப்பாடு வேகும். இன்னைக்கு ஆரம்பிச்ச KN புதூர்ல இருந்து கேஸ் வந்தாதாங்க பொம்மிடியில சாப்பாடு ஆகும். பாப்பிரெட்டிப்பட்டியில இருந்து கேஸ் வந்தாதாங்க பொம்மிடியில சாப்பாடு ஆகும். மொரப்பூர்ல இருந்து கேஸ் வந்தாதாங்க பொம்மிடியில சாப்பாடு ஆகும். எங்க ஊர் மக்களுக்கு ஒரு சிலிண்டர் எடுத்து பயன்படுத்துவதற்கு வழி இல்லையே. அதற்கு காரணமும் மல்லாபுரமா பொம்மிடியா என்ற பெயர் பிரச்சனை தான். அந்த பெயர் பிரச்சனையினால் தான். சரி, அப்படி என்றால் பொம்மிடி என்று தமிழ்நாடு அரசு அந்த இடத்தை சொல்லுகிறது. அந்த இடத்தில் நீங்கள் போய் பாருங்கள். துறிஞ்சிப்பட்டி கூட்டுறவு சங்கம் இருக்கும். அங்க இருக்கிறவங்க துறிஞ்சிப்பட்டி. தமிழ்நாடு அரசே 2 இடம் போடுகிறது. அங்க இருக்கிற அரசு பள்ளிகளை பாருங்கள். அரசு பெண்கள் பள்ளி துறிஞ்சிப்பட்டி, அரசு ஆண்கள் பள்ளி துறிஞ்சிப்பட்டி, அரசு துவக்கப்பள்ளி துறிஞ்சிப்பட்டி. அப்படி என்றால் இதில் என்ன உண்மை இருக்கிறது? பொம்மிடியில் அனைத்து வணிக நிலையங்கள் பாருங்கள், பொம்மிடி என்று தான் இருக்கும். ஏதாவது ஒரு கடையில மல்லாபுரம் என்று இருக்கிறதா? பேருந்து நிலையம் பொம்மிடி, மல்லாபுரம் என்று ஆனால் சொல்கிறார்கள். ஆனால் பொம்மிடி என்று பெயர் போட்டு வருகிற பேருந்துகள் மட்டும்தான் மல்லாபுரம் பேருந்து நிலையத்துக்குள்ள போகும். எங்கேயாவது பொம்மிடின்னு பேருந்து நிலையம் இருக்கா? கிடையாதே. ஏன் இங்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆளுகின்றவர்கள் அதை எடுத்து செய்யவில்லை? எனது பெயரில் ஒரு களங்கம் இருக்கிறது, எனக்கு ஒரு நிரந்தரமான பெயர் இல்லை. அந்த பெயரை பெற்று தருவதற்கு ஏன் பேரூராட்சியில் ஒரு சிறப்பு தீர்மானம் போட்டு அதை அரசுக்கு அனுப்பக்கூடாது? நீங்கள் நினைத்தால் ஏன் மாற்ற முடியாது? மாற்றி காட்ட வேண்டுமா? அடுத்த தலைமுறையாவது மல்லாபுரமா பொம்மிடியா என்பதில் உறுதியாக இருக்க வேண்டாமா? பெயரில் குழப்பம், பெயரில் குழப்பம். அடுத்ததாக எங்கள் பொம்மிடியை வாழ விடாமல் செய்வதற்கு பேருந்து போக்குவரத்து மிக அருமையாக இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நாள் விடுவாங்க. காலையில மதுரைன்னு ஒரு பஸ் சும்மா போகும். எங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு பஸ் போனாவே எனக்கு கொஞ்சம் அப்படியே இருக்காதா? நம்ம ஊர்ல இருந்து மதுரைக்கு பஸ் போச்சுன்னா கொஞ்ச நாள் தான். இப்ப மதுரை பஸ் காணோம். காலையில 6 மணிக்கு திருவண்ணாமலை வழியாக சென்னைக்கு ஒரு பஸ் இருக்கும். நிறைய திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறவர்கள் இந்த வழியாக தாம்பரம் வழியாக சென்னை போகிறவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த பஸ் இப்பொழுது அரூர் டிப்போவுக்கு கொடுத்துட்டாங்க. டிப்போ வேணா அரூருக்கு கொடுங்க. ஏன் அந்த பஸ் பொம்மிடியில இருந்து இயக்கலாமே? டிப்போ நீங்க எங்க கூட கொடுத்துக்கோங்க. பொம்மிடியில இருந்து ஏன் இயக்க கூடாது? பொம்மிடி மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? என்ன குற்றம் செய்தார்கள்? எங்கள் மக்கள் பயன்படுத்துவதற்கு உரிமை இல்லையா? எங்கள் மக்கள் பயன்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லையா? ஏன் எங்கள் மக்கள் பேருந்தில் ஏறுவது இல்லையா? பேருந்தில் ஏறினால் பணம் கொடுப்பது இல்லையா? எங்கள் மக்கள் அந்நிய நாட்டவரா? ஏன் எங்கள் மக்களுக்கு அந்த துரோகம்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னைன்னு ஒரு பஸ் வரும் பாருங்க, அதிலும் துரோகம் தான். எங்க ஊர்ல இருந்து போதுங்க, பொம்மிடி அதுல பேர் இருக்கா பாருங்க. எனக்கு பார்க்கறப்பெல்லாம் அப்படியே எரியுங்க. நான் 5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கினா என் பேரை போடுறான், என் பிள்ளை பேரை போடுறான், என் சாமி பேரை போடுறான். எங்க ஊர்ல இருந்து போற பஸ்ஸுக்கு ஏங்க எங்க ஊர் பேர் அதுல இல்ல? தர்மபுரி சென்னைன்னு ஏங்க இருக்கணும்? பொம்மிடி சென்னைன்னு ஏன் போடக்கூடாது? சென்னையில திண்டிவனம் போற வழியில வேலூர்ல பாக்குறவன் பொம்மிடின்னு பேர் போட்டாது எங்க இருக்குன்னு பாப்பான்ல. எங்க ஊர் பெருமையை பார்த்தா 4 பேர் பாப்பாங்கல்ல. ஆனா ஏன் அதில் மறைக்கப்படுகிறது? ஏன் அப்படிப்பட்ட விதத்தில் பொம்மிடியை நசுக்குகிறீர்கள்? அடுத்ததாக பொம்மிடிக்கு இருந்த ஒரே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நுகர்பொருள் வாணிப கிடங்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா இந்த சுற்று வட்டார பகுதிக்கு ஃபுல்லா ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் செல்லும் கிடங்கு பொம்மிடியில தாங்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வேதனையான விஷயம், அத கடத்தூருக்கு போயிருச்சுங்க. நான் தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ போராடி இருக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே என்னை உட்கார வைத்து கேள்வி கேட்டார்கள். பொம்மிடியிலிருந்து கடத்தூர் மாறுறதுனால உனக்கு என்னையா பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்க ஊர்ல இருந்து 4 கடைக்கு ரேஷன் போறது எங்களுக்கு பெருமை இல்லையா? எங்க ஊர்ல இருந்து போகும்போது அங்க 4 பேருக்கு வேலை கிடைக்கிறது இல்லையா? எங்க ஊர்ல இருந்து போகும்போது லாரிகள் சரக்கு உந்துகளுக்கு அங்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது இல்லையா?
என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், எங்க இருந்து போனா என்ன, உங்களுக்கு ரேஷன்ல கரெக்டா வருதா, அது தேவையில்ல. ஆண்டு காலமாக இருந்த அந்த தலைமையகத்தை மாற்றி கடத்தூருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பொம்முடியை நசுக்குகிறார்கள், பொம்முடி முன்னேற விடாமல் தடுக்கிறார்கள். அரசியல் கட்சிகள், தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற கட்சி நண்பர்கள், இதற்கான முன்னெடுப்புகளை எடுங்கள். ஆம் ஆத்மி நாங்கள் இப்பொழுது பேச போகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆம் ஆத்மி முன்னெடுத்திருக்கின்றது. இதில் நாங்கள் வெற்றி காணும் வரை ஓய மாட்டோம். அடுத்ததாக, இவ்வளவு பெரிய ஊராக இருக்கிறது, ஒரு ஊராட்சி ஒன்றியம் இல்லை. இவ்வளவு பெரிய டவுனா இருக்கிறது, ஒரு யூனியன் ஆபீஸ் போகணும்னா வெளியில போகணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரயில் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க பேருக்கு பொம்முடி தான் சொல்லலாம், திப்பிரெட்டெல்லி, கொண்டகரல்லி, இவங்கெல்லாம் யூனியன் ஆபீஸ் போகணும்னா தர்மபுரி போகணும். இங்க இருக்கிறவங்க யூனியன் ஆபீஸ் போகணும்னா பாப்பிரெட்டிப்பட்டி போகணும். இந்த மேம்பாலம் ஏறி இறங்கினா யூனியன் ஆபீஸ் போகணும்னா கடத்தூர் போகணும். மொரப்பூர்ல இருந்து கடத்தூரை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொம்முடியை தலைமையிடமாக கொண்டு ஒரு ஊராட்சி ஒன்றியம் அமைத்திருக்கலாம். ஆனால் ஏன்? பொம்முடி என்ன பாவம் செய்தது? ஆனால் பொம்முடிக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. கடத்தூர் ஊராட்சி, இதற்காகவும் நான் சட்டமன்ற ஆய்வு குழு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக நமது மாவட்டம் வந்த பொழுது நான் சென்று சந்தித்தேன், மனு அளித்திருந்தேன், சென்று சந்தித்தேன். அப்பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த இடத்துல என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றார். இப்போதுதான் கடத்தூர் ஒன்றியம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக இதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், கடத்தூர் ஒன்றியம் எதற்காக பிரித்தீர்கள்? பொம்முடியை மையமாக வைத்து தானே பிரித்திருக்க வேண்டும். நான் அதே இடத்துல நான் மாவட்ட ஆட்சியர் இடத்துல சொன்னேன், எங்கள் ஊர் சேலம் மாவட்டத்தில் இருந்திருந்தால் காடையாம்பட்டி தாலுகா ஆவதற்கு முன்பாக எங்க ஊர் தாலுகாவை ஆயிருக்கும். ஆனா தர்மபுரி மாவட்டத்தில் இருந்ததனால எங்கள் ஊரை நீங்கள் வளர விடவில்லை என்று நான் அந்த இடத்துல சொன்னேன். ஆனாலும் எழுத்துப்பூர்வமாக எனக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். வெகு விரைவிலே பொம்முடியை தலைமையிடமாக கொண்ட ஊராட்சி ஒன்றியம் அமைய போகிறது. பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியத்திலே 2 ஊராட்சிகளும், கடத்தூர் ஒன்றியத்திலே 3 ஊராட்சிகளும், தர்மபுரி ஒன்றியத்திலே 4 ஊராட்சிகளும் இணைந்து பொம்முடி ஊராட்சி ஒன்றியம் அமைய போகிறது. அது எங்களது முன்னெடுப்பு, அது ஆம் ஆத்மியின் முன்னெடுப்பு. விரைவில் பொம்முடி ஊராட்சி ஒன்றியம் அமைய போகிறது. அதே போல அதற்கு அடுத்தபடியாக இங்கிருந்து ஒவ்வொரு நாளும் நிலம் விற்பவர்கள், நிலம் வாங்குபவர்கள் அதை பதிவு செய்வதற்கு பாப்பிரெட்டிப்பட்டி செல்ல வேண்டும். அதே போல அந்த பக்கம் இருப்பவர்கள் தர்மபுரி செல்ல வேண்டும். இதே போல் பொம்முடியில ஒரு பத்திர பதிவு அலுவலகம் ஒன்று செயல்பட வேண்டும், ஒரு துவக்கப்பட வேண்டும் என்பதிலும் ஆம் ஆத்மி அதிலே நிச்சயமாக அதிலே இருக்கின்றோம். அதிலேயும் நாங்கள் நிச்சயமாக வெற்றி காண்போம் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக, ரயில் நிலைய பஸ் நிறுத்தம் பொம்முடியிலே மிக முக்கியமான பஸ் நிறுத்தம். மக்கள் எல்லாரும் சொல்ற இடம் பழைய பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. அந்த இடத்தை ரயில் நிலைய பஸ் நிறுத்தம். அந்த இடத்துல பயணிகள் நிற்பதற்கு ஏதாவது ஒரு நிழல் கூட இருக்கிறதா? எங்களது ஊர் பயணிகள் என்ன ஆடா மாடா நிற்பதற்கு அவர்கள் இடம் தேவையில்லையா, நிழல் தேவையில்லையா? மழை வந்தால் வெயில் அடித்தால் எங்கு நிற்பார்கள்? ஏன் அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான நிழல் கூடை அமைக்க கூடாது? ஒரு சில மாவட்டங்கள், கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் நாம் சென்று பார்ப்போம் என்றால் சாலை முழுவதையுமே மறைத்து பிரம்மாண்டமான நிழல் கூடை அமைத்திருப்பார்கள். ஏன் இந்த இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிழல் கூடை அமைக்க கூடாது? பொம்முடியை வளர விடவில்லை, பொம்முடியை வாழ விடவில்லை. எங்கள் மக்கள் மக்களாக தெரியவில்லையா? எங்கள் மக்கள் உங்கள் கண்களுக்கு மக்களாக தெரிகிறார்களா? அதே இடத்திலே ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் கூடுகின்ற இடத்திலே ஒரு இயற்கை உபாதை கழிப்பதற்கு என்ன வசதி இருக்கிறது? மிக முக்கியமான பேருந்து நிறுத்தம். ஒரு பெண் அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு இயற்கை உபாதை கழிக்க வேண்டும். என்ன செய்ய முடியும்? பேரூராட்சி நிர்வாகம் என்ன செய்திருக்கிறது? தமிழக அரசு என்ன செய்திருக்கிறது? என்ன செய்ய முடியும்? இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஆம் ஆத்மி சார்பாக முன்வைக்கின்றோம், நாங்கள் முன்னெடுக்கின்றோம், வெற்றி காண்போம். அதே போல காவல் நிலையம் நடூரிலே இருக்கிறது. காவலர்கள் தங்கள் பணிக்காக பெரும்பாலான நேரங்களிலே பொம்முடி டவுன்ல தான் இருக்கிறாங்க. ஏன் அவர்களுக்கு இங்கு ஏன் ஒரு புறக்காவல் நிலையம் அமைத்து தரக்கூடாது? வளர்ந்து வரும் நகரம், அவர்கள் ஒவ்வொரு நேரமும் அந்த காவல் நிலையத்துக்கு பொம்முடிக்கு வந்து போவதற்கு பதிலாக ஏன் இங்கு ஒரு புறக்காவல் நிலையம் அமைத்து தரக்கூடாது? அதற்காகவும் ஆம் ஆத்மி போராடி கொண்டிருக்கிறது. உயர்கல்வி அமைவதற்கு பெண் கல்வி, உயர்கல்வி இது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் எங்கள் ஊர் பெண்கள் படிக்க வேண்டாமா?
எங்கள் ஊர் மக்கள் உயர்கல்வி கற்க வேண்டாமா? பாப்பிரெட்டிப்பட்டியிலே கலை அறிவியல் கல்லூரி, கடத்தூரிலே பாலிடெக்னிக், அங்கு இருப்பவர் தான் படிக்க முடியுமா? பொம்மிடியிலே ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? பாப்பிரெட்டிப்பட்டியிலும் கடத்தூரிலும் ஆரம்பித்தால் குறிப்பிட்ட அளவு மாணவர்கள் தான் சேர முடியும். பொம்மிடியில் ஆரம்பித்தால் அதிகமான மாணவர்கள் வந்து சேர்ந்து பயில முடியும். ஏன்? பொம்மிடி இயற்கை அமைப்பிலே பல்வேறு சாலை அமைப்புகளை கொண்டுள்ளது. ஓமலூர் சாலை, தீவட்டிப்பட்டி சாலை, தொப்பூர் சாலை, கடத்தூர் சாலை, சேலம் சாலை, பில்படுத்தி சாலை, பல்வேறு இடங்களிலிருந்து சுலபமாக வந்து கூட முடியும். அது மட்டுமல்ல, ரயில் மூலமும் வந்து சேர முடியும். திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கூட அவர்கள் இங்கு வந்து படிக்க முடியும். சேலம் மாவட்டத்திலிருந்து கூட வந்து படிக்க முடியும். ஆனால் பொம்மிடிக்கு ஏன் உயர்கல்வி வாய்ப்பு தரவில்லை? பொம்மிடி மக்கள் படிக்க வேண்டாமா? இப்போதும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை, பாப்பிரெட்டிப்பட்டியிலே கலை அறிவியல் கல்லூரி கொடுத்து விட்டீர்கள், கடத்தூரிலே பாலிடெக்னிக் கொடுத்து விட்டீர்கள், எங்கள் பொம்மிடியிலே பெண்கள் கலை அறிவியல் கல்லூரி கொடுக்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதை நாங்கள் முடியும் வரை நாங்கள் போராடுவோம். நிச்சயமாக ஒரு பெண்கள் கலை அறிவியல் கல்லூரி பொம்மிடி பகுதியிலே பெற்றுத் தருவோம். எந்த உதவிகள், எந்த காரியங்கள் கேட்டாலும் அரசு தரப்பில் சொல்லுகின்ற ஒரே பதில் என்ன தெரியுமா? பொம்மிடியில இடவசதி இல்லை, பொம்மிடியில இடவசதி கிடையாது, எதுவும் செய்ய முடியாது. தனிப்பட்ட ஒரு மனிதனாக நான் பொம்மிடியில உழவர் சந்தை வேண்டும் என்று போராடி அதற்கான ஆர்டர் காப்பி நான் பெற்றிருக்கின்றேன். தமிழக அரசிலிருந்து பொம்மிடியில உழவர் சந்தை அமைப்பதற்கு ஆணை எனக்கு கிடைத்தது. ஆனால் தருமபுரி மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் எனக்கு அனுப்பி இருக்கிற கடிதம் என்ன தெரியுமா? பொம்மிடியிலே உழவர் சந்தை அமைப்பதற்கு சாத்திய கூறுகள் இல்லை. ஏன் தெரியுமா? அமைப்பதற்கு போதுமான இடவசதி இல்லை. நான் கேட்கின்றேன், உழவர் சந்தை அமைப்பதற்கு சாத்திய கூறுகள் இடம் தேவையா, உழவர்கள் தேவையா, உற்பத்தியாளர்கள் தேவையா? பொம்மிடி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற உழவர்கள் இந்த பகுதியில் எங்கும் இல்லாத அளவுக்கு பொம்மிடியில மிட் நைட் சந்தை நடக்குதுங்க. மிட் நைட் சந்தை எப்பவும் இல்லாத 2 மணிக்கு நடக்கும், 3 மணிக்கு நடக்கும். அது கொரோனா காலங்களில் டைம் மாற்றுவாங்க. காவல்துறை அதிகாரிகளுடைய அறிவுறுத்தல் பேரில் சில நேரம் டைம் மாற்றுவாங்க, காலம் மாற்றுவாங்க. இவ்வளவு வெளி இடத்திலிருந்து வந்து கொள்முதல் செய்து கொண்டு போகிறார்கள். அவ்வளவு உற்பத்தி ஆகிறது இந்த இடத்துல. ஆனால் அரசு சொல்லுகின்ற பதில், பொம்மிடியில் உழவர் சந்தை அமைப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அங்கு உழவர்கள் இல்லை என்பதல்ல, அங்கு பொருள் உற்பத்தியாகவில்லை என்பதல்ல, இடம் இல்லை. ஏன் இல்லை? தர்மபுரி சாலையிலே எடுத்துக்கொண்டால் வன ஓய்வு இல்லம் என்று ஒன்று இருந்தது. அந்த இடத்திலே எதுவுமே செய்யவில்லை. ஏன் அந்த இடத்தை பயன்படுத்தக்கூடாத? அரசு திட்டங்களுக்காக ஒரு தாலுகா அலுவலகம், ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வேண்டும் என்றால் இடமில்லை. ஏன் அந்த இடத்தை பயன்படுத்தக்கூடாது? வன ஓய்வு இல்லத்திற்கு ஏன் ஒரு மாற்று இடத்தை கொடுக்கக்கூடாது? ஏன் இந்த உழவர் சந்தைக்கு அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு ஏன் மாற்று இடம் கொடுக்கக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற ரேகடல்லியில, ஜாலியூர்ல பஸ் நிறுத்தத்திலே 1.5 ஏக்கருக்கு மேலாக அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது. சர்வே எண் 129 கீழ் 6 படி ஏன் இந்த வன ஓய்வு இல்லத்தை அதற்கு மாற்றிவிட்டு இதை மக்கள் பயன்படுத்தும் ஒரு சந்தையாக, உழவர் சந்தையாக, அரசு கொண்டு வரும் செயல் திட்டங்களுக்கு செயல்படும் ஒரு இடமாக ஏன் மாற்றக்கூடாது? அரசு நினைத்தால் செய்யலாம். ஆனால் நாங்கள் நினைக்க மாட்டோம். பொம்மிடியை வாழ விட மாட்டோம். என்ன செய்திருக்கிறார்கள் பொம்மிடிக்கு, என்ன நடந்திருக்கிறது யோசித்து பார்ப்போம். ஆனால் ஆம் ஆத்மி அதை யோசிக்க வைக்கிறோம். அதை நாங்கள் முன்னெடுக்கவும் நாங்கள் வைக்கின்றோம். அதே போல பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா அலுவலகம் எங்கே இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தெரியும். ஆனா ஒரு சில கிராமங்களிலிருந்து இன்னைக்கும் தாலுகா அலுவலகத்துக்கு முதல் முறையா போகிறவங்க இருக்கிறாங்க. அந்த சாலையில ஒரு அறிவிப்பு பலகை கிடையாது. இந்த இடத்துல தான் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகா அலுவலகம் இருக்கின்ற ஒரு அறிவிப்பு பலகை கிடையாது. அதை அதிகாரிகள் எத்தனை முறை போகிறார்கள், அது கூட அவர்களுடைய கண்ணுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியல. பாப்பிரெட்டிப்பட்டி அலுவலகம் செல்லும் வழி அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகை கிடையாது. பொம்மிடியில பெண் கல்வி, சுகாதாரம் ரெண்டுமே ஒரு ஒதுக்குப்புறம் தாங்க. பொம்மிடிக்கு பெண் கல்வியும் சுகாதாரமும் ஒரு ஒதுக்குப்புறம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, பெண் கல்வினா ஈஸியா போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். பெண் கல்வினா பொம்மிடி மக்கள் பாலத்தடியில் நுழைஞ்சு தான் போகணும், ஒரு இருட்டுக்குள்ள போய் தான் போகணும். சுகாதாரம் வேணுமா, இருட்டுக்கடியில தான் போய் போகணும். பெண் கல்விக்கும் மருத்துவம் சுகாதார வசதியை பெறுவதற்கும் ஒரு பொது போக்குவரத்து வசதி பொம்மிடிக்கு கிடையாது. ஏன்? எங்கள் மக்கள் ஒரு அரசு மருத்துவமனைக்கு செல்லுகின்றவர்கள் ஒரு கார் எடுத்துக்கொண்டு அல்லது ஆட்டோ எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். பொது போக்குவரத்து இருந்தால் தான் போகும். ஆனால் பொம்மிடி மருத்துவமனைக்கு செல்வதற்கு பொது போக்குவரத்து கிடையாது. பொம்மிடி பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு செல்வதற்கு பொது போக்குவரத்து கிடையாது. நீயே தான் சென்று கொண்டு வேண்டும். பாதுகாப்பு இல்லை.
ஏன் அதை அரசு செய்து கொடுக்க முடியாது? அரசு நினைத்தால் செய்யலாம், ஆனால் அரசு ஏன் அதை நினைக்கவில்லை? ஆம் ஆத்மி அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றது. பொம்முடி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கும் பொம்முடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் பொது போக்குவரத்து அமைத்து தர வேண்டும். அதே போல இன்றளவும் பொம்முடி சுற்றுவட்டார பகுதியிலே பொது போக்குவரத்து இல்லாத இடங்கள் இருக்கின்றது. எங்கெங்கோ அரசு சிற்றுந்தை உருவாக்கி சிற்றுந்து புதிய வழித்தடங்களை கொண்டு வருகிறது. குப்பனூருக்கு பேருந்து பார்த்தது கிடையாது, கொட்டாயூர் பேருந்து பார்த்தது கிடையாது, வடசந்தையூர் பேருந்து பார்த்தது கிடையாது, செம்பியானூர் பேருந்து பார்த்தது கிடையாது, விஜயநகரம் பேருந்து பார்த்தது கிடையாது. ஏன் ஒரு வட்ட பேருந்து இந்த நான் சொல்லுகிற இந்த இடங்களுக்கெல்லாம் குப்பனூர், கொட்டாயூர், செம்பியானூர், விஜயநகரம், அப்படியே அரசு மருத்துவமனை, மீண்டும் குப்பனூர், கொட்டாயூர், ஏன் இப்படி ஒரு சிற்றுந்து வசதியை செய்து கொடுக்க கூடாது? அரசு நினைத்தால் செய்யலாம், ஆனால் அரசுக்கு நினைப்பதற்கு நேரம் இல்லை. மக்களுடைய நலனை கருத்தில் கொள்ளும் பொழுது அரசு நினைக்கும், ஆனால் அது செய்யவில்லை. ஆம் ஆத்மி அதை முன்னெடுக்கும். அதே போல இங்கிருந்து பாப்பிரெட்டிப்பட்டிக்கு செல்லும் பேருந்துகள் அதிகம், ஆனால் பாப்பிரெட்டிப்பட்டி செல்பவர்களை விட சாமியாபுரம் கூற்றோடு செல்பவர்கள் தான் அதிகம். மக்கள் வசதிக்காகத்தான் பேருந்துகள் வேண்டும், பேருந்து வசதிக்காக மக்கள் அல்ல. ஏன் பாப்பிரெட்டிப்பட்டி வரை செல்லும் அனைத்து பேருந்துகளையும் சாமியாபுரம் வரை ஏன் இயக்கக்கூடாது? அரசு ஒரு ஆணையை ஏன் பிறப்பிக்க கூடாது? பாப்பிரெட்டிப்பட்டி வரை செல்லும் அனைத்து பேருந்துகளும் சாமியாபுரம் கூற்றோடு வரை செல்வதற்கு அந்த உரிமத்தை ஏன் நீட்டித்து வழங்கக்கூடாது? பெரும்பாலான மக்கள் சேலம் செல்பவர்கள், அரூர் செல்பவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டியில் இறங்கி அடுத்த ஒரு பேருந்துக்காக காத்து நிற்க வேண்டும். மீண்டும் ஒரு 10 ரூபாய் 12 ரூபாய் செலவு செய்து சாமியாபுரம் கூற்றோடு இறங்கி மீண்டும் செல்ல வேண்டும். ஏன் பாப்பிரெட்டிப்பட்டி வரை செல்லும் பேருந்துகளை சாமியாபுரம் கூற்றோடு வரை ஏன் இயக்கக்கூடாது? ஆம் ஆத்மி இந்த கோரிக்கையை முன்னெடுத்து நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த தொப்பூர் சாலை ஒரு பாலம் போட்டு கேட்டை மாத்தி பாலம் போட்டாங்க. அந்த தொப்பூர் சாலை அது தொப்பூர் சாலை கிடையாதுங்க, சாக்கடை சாலை. அந்த பாலத்துக்குள்ள இன்னைக்கு போங்க லைட்டா தண்ணி இருக்கும், மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு லைட்டா தண்ணி இருக்கும். ஏன் அந்த பாலத்துக்குள்ள தண்ணி நின்றுகிட்டே தான் இருக்கும்? எங்க மக்கள் ஒரு நல்ல சாலையில் பயணிக்க அவர்களுக்கு தகுதி இல்லையா? எங்கள் மக்கள் வரி கட்டவில்லையா? எங்கள் மக்கள் வேறு நாட்டு மக்களா? அவர்கள் எப்பொழுது சென்றாலும் அந்த பாலத்துக்குள்ள தண்ணி இருக்கும். அந்த தண்ணி சாதாரண தண்ணி இல்ல, வண்டி வர்ற வழியெல்லாம் போய் சாக்கடை தண்ணி. அந்த சாக்கடை தண்ணிக்குள்ள தான் போயிட்டு இருக்கணும். எங்க மக்களுக்கு அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும், ஒரு மேம்பாலம் அமைக்கப்பட வேண்டும் என்பது ஆம் ஆத்மியின் கோரிக்கை. அதே போல தீவெட்டிப்பட்டியிலிருந்து சேலம் மாவட்டத்திலிருந்து ஒரு எம்டிஆர் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு வேப்பாடி பாலம் வரைக்கும் வருது. அவன் டபுள் ரோடு போட்டு பக்காவா கொண்டு வந்து டபுள் ரோடு அங்க நிறுத்திறான். ஆனா அந்த எம்டிஆர் பாலத்திலிருந்து அவன் அந்த ரோட கொடுக்கறதே என்ன ஒரு தீவெட்டிப்பட்டி பொம்முடி மெயின் டிஸ்ட்ரிக்ட் ரோடு, மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடு. பொம்முடியை வந்து டச் பண்ண உடனே பொம்முடிக்குள்ள வர்றப்ப அங்கிருந்து வர்ற ரோட விட உள்ள இருக்கிறது கொஞ்சம் அகலமா வரணும். ஏன்னா டவுன் நெருங்குது, இன்னும் கொஞ்சம் டிராபிக் அதிகமாகும். ஆனா அந்த எம்டிஆர் பாலத்தோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ரோடு குறுகிரும். ஏன் எப்படி வர முடியும்? எப்படி டிராபிக் கிளியர் ஆகும்? ஏன் எங்க மக்கள் நல்ல முறையில் பயணிப்பதற்கு வழி இல்லையா? அந்த எம்டிஆர்ல இருந்து பொம்முடி வருவதற்கான இணைப்பு சாலையை அகலப்படுத்த வேண்டும். அதே போல பொம்முடி இயற்கையாகவே ஒரு வித்தியாசமான இடம். பொம்முடியிலிருந்து சேலத்துக்கு 2 வழி இருக்கும், ரெண்டுமே டோட்டல் டிஃபரண்ட் ரூட். பொம்முடியிலிருந்து தர்மபுரிக்கு 2 ரூட் இருக்கும், ரெண்டுமே டோட்டல் டிஃபரண்ட் ரூட். அதே போல பொம்முடியிலிருந்து அரூருக்கு 2 ரூட் இருக்கும், கடத்தூர் வழி ஒன்று, இந்த ரூட் டோட்டல் டிஃபரண்ட் ரூட். அதே போல பொம்முடியிலிருந்து தர்மபுரிக்கு 3வது ஒரு சாலை வேண்டும் என்று சில கிராம மக்கள் போராடி வருகின்றனர். சட்டமன்றத்திலும் இதை குறித்து முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்கு பரிந்துரையும் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கான எந்த முன்னெடுப்புகளும் அல்ல. பொம்முடி தர்மபுரி வழி காலிக்கரம்பு அந்த சாலையை போட்டால் பொம்முடியிலிருந்து நேரடியாக அந்த சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அருகே கொண்டு சேரும். அது ஒரு புதிய சாலை, அது மேலும் 10 கிலோமீட்டர் பக்கம் தூரத்தை குறைக்கின்ற சாலை. அதற்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் எடுத்தார்கள், ஆனால் அதை அப்படியே நிறுத்திவிட்டார்கள். அடுத்ததாக நமது பேரூராட்சியில நம்ம வீட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல வழி இருக்குன்னா, ஒரு நல்ல பாதை இருக்கு, அதை யாராவது முடக்கி போடுவோமா? அதை யாராவது அழிச்சு போடுவோமா? இந்த ரூட் எனக்கு வேணான்னு. எத்தனை ரூட் இருந்தாலும் ரூட் நமக்கு பெஸ்ட்டுங்க. பழைய தபால் நிலையம் வழியா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை இருந்தது. பழைய தபால் நிலையம் வழியா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர்றதுக்கு சாலை இருந்தது. அந்த சாலை இன்னைக்கு புதர் மண்டி
பயன்படுத்த முடியாதபடி சாலையாக இருக்கிறது. இது பேரூராட்சியின் சாதனையா? அது ஏன் மக்கள் பயன்படுத்தக்கூடாதா? அந்த சாலையை சரி செய்தால் மக்கள் பயன்படுத்த. நானும் பல நேரம் முறையிட்டிருக்கிறேன். ஆனால் அந்த சாலையை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கவில்லை. அதற்கான முன்னெடுப்புகளையும் ஆம் ஆத்மி முன்னெடுத்திருக்கின்றது. அதே போல பொம்மிடியிலே ஒரு வட்டச்சாலை அமைக்க வேண்டும். பெருகி வரும் வாகனங்களுக்கு ஏற்ப பொம்மிடியை சுற்றிலும் ஒரு வட்டச்சாலை அமைக்க வேண்டும். இப்பொழுது தீவெட்டிப்பட்டியிலிருந்து திருவண்ணாமலை வரைக்கும் ஒரு சாலை அமைப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. தீவெட்டிப்பட்டி திருவண்ணாமலை வழி பொம்மிடி. அந்த சாலை KN புதூரிலிருந்து பொம்மிடி வராமல் அவுட்டர் ரோடு வழியா துறிஞ்சிப்பட்டியில வந்து சேர்ந்து EB ஆபீஸ் வழியா அது திருவண்ணாமலைக்கு கனெக்ட் பண்றாங்க அந்த ரோடு. அந்த சாலையை ஒரு உள்வட்ட சாலையாக அமைத்து அந்த துறிஞ்சிப்பட்டியிலிருந்து மேம்பாலம் வரைக்கும் ஒரு சாலை, மேம்பாலத்திலிருந்து தொப்பூர் சாலை வரைக்கும் ஒரு சாலை, தொப்பூர் சாலையிலிருந்து ஓமலூர் சாலை வரைக்கும் ஒரு சாலை, ஒரு வட்ட சாலை பொம்மிடிக்கு அமைத்து தர வேண்டும். அதே போல தொப்பூர் 4 வழிச்சாலை, எனக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்துங்க, தொப்பூர் 4 வழிச்சாலை, 4 வழிச்சாலை வர்றதுக்கு முன்னே சரி, விபத்து நடக்காத வாரம் இருக்கா? தொப்பூர்ல விபத்து நடக்காத வாரம் கிடையாது. ஆனால் அரசாங்கம் எடுக்காத முயற்சியும் கிடையாது தடுப்பதற்கு. இன்னைக்கு எவ்வளவு சாங்ஷன் பண்ணிருக்காங்க? எவ்வளவு? 370 கோடிக்கு தொப்பூரில் உயர்மட்ட மேம்பாலம். எதற்காக? விபத்தை தடுப்பதற்கு. ஒவ்வொரு வாரமும் விபத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அரசு அதை தடுப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. முயற்சி எடுத்தும் அதிலே பயனில்லை என்றால் முயற்சியை வேறு விதமாக எடுக்க வேண்டும். ஆம் ஆத்மி வைக்கின்ற கோரிக்கை, அதே காரிமங்கலத்திலே அந்த 4 வழி சாலையை பிரித்து பொம்மிடி வழியாக தீவெட்டிப்பட்டி வரை கொண்டு போனால் அந்த 4 வழி சாலையில அப்படி தொப்பூர் கணவாயில் இருக்கிறதை போல மேடு பள்ளங்கள் வராது. கணவாய் காரிமங்கல பொம்மிடி தீவெட்டிப்பட்டி கொண்டு போனால் அப்படிப்பட்ட விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அந்த சாலையிலும் போக்குவரத்து குறையும், இந்த சாலையிலும் போக்குவரத்து பெருகும், இந்த பகுதிகளும் சேர்ந்து வளரும். ஆனால் அப்படிப்பட்ட திட்டங்களை ஏன் அரசு எடுக்க தயங்குகிறது என்பது புரியவில்லை. அதே போல பொம்மிடியில நான் இன்னும் ஒரு சில சின்ன பாயிண்டோட நான் முடிச்சிடுறேன். பொம்மிடியில இன்னும் மத்திய அரசு சார்பாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அது பார்த்தோம்னா சுற்றுவட்டார பகுதியில் அரசு ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அரசு ஊழியர்கள் பெரும்பாலான மக்களுக்கு சம்பளம் கிரெடிட் ஆகிறது ஸ்டேட் பேங்க் தான். ஆனா எங்க பொம்மிடிக்கு ஸ்டேட் பேங்க் இருக்கிறது கூட ஒரு தகுதி இல்லைங்க. இதை நான் சொல்லல, மத்திய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. பொம்மிடியில ஸ்டேட் பேங்க் வைப்பதற்கு தகுதி இல்லை. ஏன்? மிக அருகாமையிலே ராமமூர்த்தி நகர் சேலம் மாவட்டத்திலே ஒரு வங்கி கிளை இருக்கிறது. ஆகவே தர்மபுரி மாவட்ட மக்கள், பொம்மிடி நகரவாசிகள், இதை சுற்றுப்பட்ட புறத்தில் இருக்கிற கிராமவாசிகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய வசதியை பெற வேண்டுமா? அடுத்த மாவட்டம் தான் போக வேண்டும். அடுத்த மாவட்டம் சென்றுதான் அந்த வங்கி கிளையை அணுக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அருகாமல் இருக்கிற கடத்தூர் கிளையை தான் அணுக வேண்டும். ஏன் பொம்மிடிக்கு ஒரு ஸ்டேட் பேங்க் கிளை அமைக்க கூடாது? இதற்கான முன்னெடுப்பையும் நான் தனிப்பட்ட முறையிலே நான் எடுத்திருக்கிறேன். 2009 மத்திய அரசாங்கம் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியது. அதற்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் இன்றளவும் அது நிறைவேற்றப்படவில்லை, இன்றளவும் அது செயல்படுத்தப்படவில்லை. ஆகவே பொம்மிடி பகுதியில், ஏனென்றால் இங்கு இருக்கிற அந்த அரசு ஊழியர்கள் தங்களது பணத்தை ATM மூலமா எங்கனாலும் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு கடன் வசதி பெற வேண்டும் என்றால் வங்கி கிளைக்கு தான் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது அவர்கள் அநேக சிரமங்களை சந்திக்க நேருகிறது. ஆகவே பொம்மிடியிலே ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை வேண்டும் என்பதில் ஆம் ஆத்மி கட்சி உறுதியாக இருக்கிறது. அதே போல இந்த சுற்று வட்டார பகுதியில் நான் ஆரம்பிக்கும் போது ஒரே பாயிண்ட சொன்னேன், ட்ரெயின்ல ஆரம்பிச்சேன். அதே போலதான் நான் இந்த முடிக்க போறேன். நான் இந்த பகுதியிலே வேலை வாய்ப்புகள் இல்லை, ஆனால் வேலை தேடும் மக்கள் அதிகம். இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பு இல்லை, ஆனால் வேலை தேடி வெளியூர் செல்லும் மக்கள் அதிகம். எங்கே செல்கிறார்கள்? கோயம்புத்தூர், பெங்களூர் செல்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதே வழியாக பெங்களூருக்கு ட்ரெயின் போகுது. ஆனா பெங்களூருக்கு நாங்க ட்ரெயினை பார்க்க தான் முடியும். பொம்மிடி சுற்றுவட்டார பகுதி மக்கள் பெங்களூர் ட்ரெயினை கண்ணில் தான் பார்க்க முடியும். நாங்க பெங்களூர் ட்ரெயின்ல ஏற முடியாது. ஏன் தெரியுமா? பொம்மிடி சுற்றுவட்டார பகுதி மக்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், பெங்களூர் ட்ரெயின்ல ஏற தகுதியற்றவர்கள். இதுதானே கூற்று. எங்களுக்கு ஒரு பெங்களூர் ட்ரெயினை நிறுத்தி கொடுத்தால் எங்கள் பகுதி மக்கள், வேலை தேடி செல்கிற மக்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது, தங்களுடைய குடும்பத்தோடு செல்லும் பொழுது, மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு செல்லும் போது
சுலபமாக போய் இங்கு வேலை வாய்ப்பு இல்லை, வேலைக்காக வெளியூர் செல்கிறார்கள். ஏன் பெங்களூர் ட்ரெயின் செல்கிறது? ஏன் நிறுத்தக்கூடாது? மத்திய அரசாங்கம் தங்களுடைய திறமையை காட்ட முடியும் என்றால், மத்திய அரசு தன்னிடத்தில் இருக்கிற பலத்தை காட்ட முடியும் என்றால், அந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கு பொம்முடியில ஒரு பிரேக்க போடுங்க பார்க்கலாம். அதே போல எங்க பகுதி மக்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடுன்னு ஒவ்வொரு நாளுக்கும் வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், அவர்கள் முழுவதுமாக ரயில் வசதியை பயன்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அந்த பணிக்கு ஏற்ற நேரத்திலே ரயில் வசதி இல்லை. பொம்முடி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை கோவை எக்ஸ்பிரஸ் பொம்முடியில் நிறுத்த வேண்டும். ஆனால் அந்த கோரிக்கையும் இன்றளவும் பொம்முடிக்கு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த கோரிக்கை மத்திய அரசு தன்னிடத்தில் பலத்தை இருப்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் பொம்முடியிலே அந்த கோவை எக்ஸ்பிரஸ்க்கும் பொம்முடியிலே அந்த பெங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கும் ஒரு பிரேக்கை போட்டு காட்டுங்கள், ஒரு நிறுத்தத்தை கொடுத்து காட்டுங்கள். உங்களது திறமையை நாங்கள் உணர்கின்றோம். அதே போல பொக்காரோ எக்ஸ்பிரஸ் என்று பொம்முடியிலே ஒரு ட்ரெயின் போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அன்ரிசர்வ் டிக்கெட் 70 பேர் 80 பேர் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொக்காரோ எக்ஸ்பிரஸ் நார்த்ல இருந்து கேரளா வரைக்கும் போகுது. முன்னாடி அரைப்பொட்டி பின்னாடி அரைப்பொட்டி தான் அதுல முன்பதிவில்லா பயணம். அதுல எத்தனை பேர் பயணிக்க முடியும்? பொம்முடி மக்களுக்கு செய்யப்படும் துரோகம். 50 பேர் 100 பேர் டிக்கெட் வாங்கி கொண்டு ஏற முடியாமல் தவிக்கின்றார்கள். பிறகு எதற்கு அந்த ரயில் சேவை? அந்த பொக்காரோ அந்த எக்ஸ்பிரஸில் முன்பகுதியிலே 2 முன்பதிவில்லா பெட்டிகளும் பின்பக்கத்திலே 2 முன்பதிவில்லா பெட்டிகளும் இணைக்கப்பட வேண்டும். இறுதியாக இரவு 11:30 மணிக்கு பூனே செல்லுகின்ற எக்ஸ்பிரஸ் பொம்முடி வருகின்றது. பொம்முடியிலிருந்து இரவு 11:30க்கு பூனே செல்லுகின்ற எக்ஸ்பிரஸ் இருக்கிறது. அந்த எக்ஸ்பிரஸை பிடிப்பதற்கு சுற்றுவட்டார கிராமத்தில் இருக்கிற மக்கள் சரியாக வந்து சேருவதற்கு பேருந்து வசதி வேண்டும். 11 மணிக்கு ஓமலூர் புறத்திலிருந்து பொம்முடிக்கும், 11 மணி பொம்முடி வந்து சேரும் விதத்தில் பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து பொம்முடிக்கும், கடத்தூர் பகுதியிலிருந்து பொம்முடிக்கும், முத்தம்பட்டி பகுதியிலிருந்து பொம்முடிக்கும் 11 மணிக்கு பேருந்துகள் வந்து ரயில் நிலையத்தை சேருவது போல பேருந்து வசதிகள் வேண்டும். அதே போல காலை 3:30 மணிக்கே ரயில் சேவை தொடங்குகிறது. காலை 3 மணிக்கே நான் மேற்சொன்ன அனைத்து ஊர்களிலும் இருந்து ரயில் நிலையத்திற்கு 3 மணிக்கே வந்து சேருகின்ற வகையிலே பேருந்து வசதிகள் வேண்டும். அதே போல இந்த இடத்தில்